Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி சென்றிருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லி விமான நிலையத்தில் இருந்து சாணக்கியாபுரியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது முதலமைச்சர் டெல்லி சென்றடைந்திருக்கிறார். அவருடைய 2 நாள் பயணத்தின் இந்த அட்டவணை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலில் யாரை சந்திக்க இருக்கிறார், அடுத்தடுத்த சந்திப்புகள் நிகழ்வான முதல் முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக அவருடைய பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாள் பயணத்தில் பல்வேறு முக்கிய சந்திப்புகளை விஜய் நடத்த இருக்கிறார். முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்று மாலை 4:30 மணிக்கு விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். டெல்லி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு சென்று விஜய் அவர்கள் ஓய்வெடுக்க இருக்கிறார். பின்னர் அங்கிருந்து மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க செல்ல இருக்கிறார். அந்த அப்பாயின்மெண்ட் அப்போதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தவிர குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அதே போல நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர் போன்ற முக்கிய துறைகளின் அமைச்சர்களை சந்திப்பதற்கும் அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்கிறது. அது வழங்கப்படும் பட்சத்தில் அவர்களையும் போய் விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் அரசு ரீதியான விஷயங்கள். மற்றபடி காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க தாவேகாவுக்கு. அதனால அந்த கட்சியினுடைய முக்கிய நபர்களில் ஒருவரான சோனியா காந்தி அவர்களையும், பிரியங்கா காந்தியையும், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விரைவிலேயே முழு பட்ஜெட்டை இங்க தாக்கல் செய்ய வேண்டும். ஏன்னா இப்ப தேர்தல் ஆண்டு அப்படிங்கறதுனால கடந்த அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. எனவே இப்ப தேர்தல் முடிந்து புதிய அரசு வந்திருக்கிறதுனால முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும். அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எனவே நிதி தொடர்பான விஷயங்கள்ல மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்போதுதான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், திட்டங்களை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால நிச்சயமாக நிதியமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் தேவைகளை, கோரிக்கைகளை கொடுத்து அதை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கிருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போதுதான், உதவி கிடைக்கும் போதுதான் பட்ஜெட்டை என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம செய்ய போறோம், இதற்கான நிதி அவைலபிள் நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு, இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் இந்த முதல் பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ண போறாங்க. அப்படிதான் பண்ணவும் முடியும். ஏன்னா அவங்க புதிய அரசு மீது நிறைய எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. எனவே அதற்கு மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்துவது குறைவு. ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருந்தபோது மத்திய அரசோடு அவர்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வந்தது. விஜயை பொறுத்தவரை அவர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மாநில வருவாய் மட்டும் பத்தாது, மத்திய அரசினுடைய நிதி உதவியும் தேவை. இணக்கமான போக்கு இருக்கும் போதுதான் அதிக திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால அந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை நிதி அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சர்களிடம் விஜய் வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பிரதமரிடமும் முக்கிய கோரிக்கைகளை அவர் முன்வைப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த காவிரி விவகாரம், ஏற்கனவே மேகதாதுல அணை கட்ட அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி இருக்கிறார். அதை பற்றி பிரதமர் அவர்களிடம் முதலமைச்சர் விஜய் பேசுவார் அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடி அவர்களை விஜய் சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.